மாற்றம் ஊடக நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைபவர் தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம் திரு சகாயம் IAS அவர்கள். வணக்கம் ஐயா. இப்போ இந்தியாவில் ஒரு புது கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அதற்கு பெயர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, CJPன்னு. காக்ரோச்சுன்னா தமிழில் கரப்பாம்பூச்சின்னு அர்த்தம். இந்த காக்ரோச், அதாவது கரப்பாம்பூச்சி, எந்த பூகம்பம் வந்தாலும் எந்த வெள்ளங்கள் வந்தாலும் அது அழியாது. அதே மாதிரி நாங்கள் மக்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த அடக்குமுறை வந்தாலும் அவர்களுக்காக அழியாமல் போராடுவோம். நாங்கள் சாக்கடையிலிருந்து நாடாளுமன்றம் வரை மக்கள் குரலாக எங்கள் குரல் ஒலிக்கும். இந்த கட்சி இப்போ இந்தியாவில் மிக சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? 2012ஆம் ஆண்டு நான் மதுரை மாவட்ட கலெக்டர். மதுரை மாவட்டத்தில் நான் கலெக்டராக இருந்த அந்த காலத்தில் ஏழை எளிய மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள், இவர்களையெல்லாம் என்னை போல ஒரு IAS அலுவலராக, IPS அலுவலராக ஆக்க வேண்டும் என்ற ஆசையோடு நேர்வை IAS அகாடமி என்ற பயிற்சி மையத்தை தொடங்கினேன். தொடர்ந்து அது மிகச்சிறந்த முறையில் இயங்கி வருகிறது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மிகச்சிறந்த பயிற்சியை அளித்து இதுபோன்ற ஏழை எளிய மாணவர்களை உயர்ந்த பொறுப்பில் கொண்டு போய் அமர்த்த வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு எங்கள் நேர்மை IAS அகாடமி ஸ்மார்ட் லீடர்ஸ் பயிற்சி மையத்தோடு இணைந்து மிகச்சிறந்த பயிற்சியை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதனுடைய தொடக்க நிகழ்வாக வருகிற 31/5/2026 அன்று மதுரையில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடத்தப்பட உள்ளது. அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்கிறேன். உங்களை சந்திக்கிறேன். உங்களோடு உரையாட விரும்புகிறேன். நீங்களும் வாருங்கள். வணக்கம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி, இதை பற்றி நம்ம ரொம்ப இப்போ வைரலாக போயிட்டுருக்கு இணையதளங்கள், ஊடகங்களில். இப்போ இதை தொடங்கியவர் அபிஜித் தீப்கே என்கின்ற அமெரிக்கா நாட்டிலே பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்பு படிக்கக்கூடிய இந்திய மாணவர். அவர் அடிப்படையில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அவர் கொஞ்ச காலம் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஊடக பிரிவில் இருந்திருக்கிறார், அங்கே பங்களித்திருக்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வேலைவாய்ப்புக்காகவும் உயர் படிப்புக்காகவும் அவர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். இப்போ அவர் இணையதளத்தில் தொடங்கிய கட்சி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்கின்ற இந்த கட்சி இன்றைக்கு மிக பிரபல்யமாக இளைஞர்கள் மத்தியிலே அது எழுந்து வரக்கூடிய ஒரு புதிய இயக்கமாக இருக்குது. இது பின்புலம் என்னென்னா எல்லாருக்குமே தெரியும். கடந்த 15ஆம் தேதி, ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பாக டெல்லியிலே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவருக்கு முன்பாக அவர் அமர்ந்திருக்கக்கூடிய பெஞ்சில் அந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கை தொடுத்தவர் துபே என்பவர். அவர் தன்னை ஒரு மூத்த வழக்கறிஞராக அறிவிக்க ஆணையிட கோரி அந்த வழக்கை தொடுத்திருந்தார். அப்போ அந்த வழக்கு அடிப்படையில் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவர் அதற்கான தகுதி இல்லாதவராகவும், அவர் சமூக வலைதளங்களில் மிக அதிகமாக தேவையற்ற சர்ச்சைக்கான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு வருவதாக அவரே குறிப்பிட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட கதை வேறு. ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில கருத்துக்கள், ஒரு விமர்சனங்கள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில கருத்துக்கள் தான் இன்றைக்கு இந்த CJP என்கின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதனுடைய
தொடக்கத்திற்கு தோற்றத்திற்கு காரணமாகுது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்த பொழுது, இப்போ உங்களை போன்றவர்களெல்லாம் இந்த சமூக வலைதளங்களில் குறிப்பாக வேலை இல்லாத சோம்பேறித்தனமான இந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் அவர்கள் ஒட்டுண்ணிகளைப் போல கரப்பான் பூச்சிகளாக வந்து அமைப்புகளை தாக்கத் தொடங்குகிறார்கள் அர்த்தமற்று என்று ஒரு விமர்சனத்தை, ஒரு கருத்தை அன்றைக்கு யதார்த்தமாக அவர் வெளியிட்டிருந்தார். ஒரு வாய்மொழியாக சொன்ன இந்த கருத்து, இந்த செய்தி தான் இன்றைக்கு இந்த சிஜேபி என்கின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தோற்றத்திற்கே காரணம். இப்போ இதை பார்த்த அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்புக்காக சென்றிருக்கக்கூடிய இந்த அப்ஜித் திப்கே அவர் இதை பார்த்து அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்தியாவிலே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் இவருடைய இந்த வார்த்தைகள் தங்களுடைய மனதை புண்படுத்தியதாக, அவர் இழிவுபடுத்தியதாக கருதி உடனடியாக இணையதளத்தில் இந்த சிஜேபியை தொடங்குகிறார். இந்த தொடங்கிய 4 நாட்களில் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த கட்சியிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மிகப்பெரிய கட்சியாக இணையதளத்திலே 80 லட்சத்தை தாண்டி இணையதளத்திலே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்றைக்கு 18 மில்லியன்கள் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த எக்ஸ் தளத்தை, இந்த சிஜேபியினுடைய எக்ஸ் தளத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இளைஞர்கள் கிளந்தெழுந்து இதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. இளைஞர்கள் மத்தியிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கே ஒரு கிளியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, ஒரு கிளந்தரக்கூடிய ஒரு மௌன புரட்சியாக, ஒரு நையாண்டியாக தொடங்கப்பட்ட இந்த இணையதளம் ஒரு பெரும் புரட்சியாக வரக்கூடிய அளவிற்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது குறிப்பாக அவர்கள் வைக்கிறார்கள் ஒரு 5 முக்கியமான அம்சங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு நோக்கங்களாக எங்களுடைய கட்சியினுடைய அந்த கட்சியில் இணைகிறதுக்கான தகுதி என்னென்னா, நீ வேலை வாய்ப்பற்றவனாக, வேலை இல்லாத இளைஞனாக இருக்க வேண்டும், இணையதளத்தில் மூழ்கி இருக்க வேண்டும். இப்படியாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு வகையில் ஒரு நையாண்டியாக கூட எடுத்துக்கலாம். இதைத்தான் தகுதியாக குறிப்பிடுகிறார்கள். அதோடு அவர்கள் தங்களுடைய கோர் அப்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான அந்த நோக்கங்களாக, இலக்குகளாக, கொள்கைகளாக சொல்வது என்னென்னா, இப்போ எதிர்காலத்தில் இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பவர்கள் அவர்கள் தங்களுடைய ஓய்வுக்கு பின்னால் இந்த ராஜ்யசபா எம்பி போன்ற அரசளிக்கக்கூடிய இந்த பதவிகளை எல்லாம் அவர்கள் ஏற்கக்கூடாது, அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு இன்றைக்கு பெரும் கார்ப்பரேட்டுகளால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய இந்த ஊடகங்கள், இந்த ஊடகங்களெல்லாம் இன்றைக்கு முற்றாக அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். அதை போல இந்த ஊடகங்களிலே பெரும் முதலையர்களாக இருப்பவர்களுடைய அந்த வங்கி கணக்குகள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். அதை போல் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், நாடாளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் இடம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். அதை போல் மிக முக்கியமான தகுதியுள்ள வாக்காளர்களினுடைய அந்த வாக்குரிமையை பறிக்கக்கூடிய, அவர்களை தகுதி இழக்கக்கூடிய செய்யக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையரையே உபா சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதோடு இளைஞர்களுடைய பிரச்சனை, இன்றைக்கு வேலைவாய்ப்பு ஒரு விரைவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதை போல போட்டித் தேர்வுகளிலெல்லாம் இன்றைக்கு ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்து அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு காலக்கெடுவுக்குள் தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக கடுமையான ஒரு கோட்பாடாக இன்றைக்கு ஒரு கிளந்தெழக்கூடிய ஒரு புரட்சியை போல இன்றைக்கு இணையதளத்தை கலக்கி வருகிறார்கள் உண்மை. இந்த எதிர்மறையாற்றலை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களே எதிர்பார்க்கவில்லை. அவரே ஒரு மறுப்புரையாக என்னுடைய கருத்து, நான் அன்றைக்கு வாய்மொழியாக சொல்லி அந்த கருத்தை திரித்து ஊடகத்திலே போட்டு விட்டார்கள், நான் அப்படி சொல்லவில்லை. இங்கே பொய்ச் சான்றிதழோடு வரக்கூடியவர்கள், வழக்கறிஞர்களாக வரக்கூடியவர்கள், அவர்களுடைய தகுதியை பற்றித்தான் நான் குறிப்பிட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான இந்த இணையதள எதிர்வடைகளை பார்த்து அவரே இன்றைக்கு கருத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதை போல நீட் தேர்வு குளறுபடிகள் தொடர்ந்து நடக்கிறது. குறிப்பாக கடந்த
சில நாட்களுக்கு முன்பாக கூட நாம் பார்த்தோம். இந்த நீட் தேர்வில் இந்த கேள்வித்தாட்கள் எல்லாம் வெளியாகக்கூடிய கொடுமைகள் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப கடினமாக உழைத்து படித்து தேர்வெழுத வரக்கூடியவர்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் நிலைகுலைய செய்யக்கூடிய இந்த சூழல் இருக்கிறது. எனவே இன்றைக்கு கல்வி அமைச்சராக, ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவரே பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அந்த இணையதளத்திலே கூட அந்த கரப்பான் பூச்சி தாக்குதலை போல அவர்கள் அந்த இணையதளத்தில் சித்திரம் படம் வெளியிட்டதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய இளைஞர்கள், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விரக்தியோடு இருக்கிறார்கள், கோபத்தோடு இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுது. இதைத்தான் நான் சொல்லிட்டு வர்றேன். நீங்கள் உங்களுடைய ஊடகத்தில், மாற்றம் ஊடகத்திலே கூட நான் 2-3 பேட்டிகளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நினைவு இருக்கா என்னன்னு தெரில. அந்த பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கிறேன், அரசியலாளர்களே, ஆட்சியாளர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் பெரும் கோபத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் விரக்தியினுடைய விளிம்புக்கு சென்று விட்டார்கள். சீற்றத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு படித்தவர்களுக்கு வேலை இல்லை, அவர்கள் தகுதிக்கு ஏற்ப வேலை இல்லை, அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, சிறந்த வாழ்க்கை இல்லை, சிறந்த எதிர்காலம் இல்லை என்கின்ற அந்த நிலையிலே அவர்கள் விரக்தியினுடைய உச்சிக்கே போயிருக்கிறார்கள். என்றைக்கு அவர்கள் கிளந்தர போகிறார்களோ என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லியதனுடைய ஒரு அம்சமாக, அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு சிஜேபி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற இந்த பார்ட்டி உருவாகி இருப்பதாகத்தான் நம்மால் அறிய முடிகிறது. எனவே ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக பாஜகவினுடைய அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு சிந்தனை போக்கோடு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு எழுந்திருக்கிறார்கள் என்று கருதப்படுகிறது. அவர்களே தெளிவாக சொல்கிறார். அந்த இளைஞர் பேட்டியிலே சொல்கிறாரு, அவரும் குறிப்பிடுகிறார், எத்தனை காலத்திற்குத்தான் மதத்தையும் சாதியையும் வைத்து நீங்கள் அரசியல் செய்வீர்கள்? இந்த மதமும் சாதியுமா எங்களுக்கு வேலை வாய்ப்பையும் வாழ்க்கையும் கொடுக்க போகிறது? அது எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கப் போவது இல்லை என்று கடுமையாக சாடி இருப்பது பாஜகவிற்கு இன்றைக்கு அதற்கு ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கும். நாம் கூட பார்க்குறோம்ல, எத்தனை காலத்தில் இந்த மதத்தையும் சாதியையும் மக்களை, இந்திய நாட்டு மக்களை, சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற அரசியலை இவர்கள் செய்வார்கள். எனவே அந்த பிளவுவாத அரசியலுக்கு மாற்றாக இன்றைக்கு பாஜகவிற்கு பெரும் சவாலாக இந்த இணையதள அரசியலை இன்றைக்கு அபிஜித், தீப்கே போன்றவர்கள் இந்த சிஜேபி பார்ட்டியை தொடங்குவதன் மூலமாக நாட்டுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு சமீட்சை, இது ஒரு அறிகுறியாக நாம் பார்க்கணும். வேறு ஆட்சியாளர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பழைய காலம் மாதிரியெல்லாம் நீங்கள் எவ்வளவு வேணாலும் ஊழல் பண்ணலாம், சுரண்டலாம், இயற்கை வரலில் சுரண்டலாம், கார்ப்பரேட்டுகளுக்கு அனுமதிக்கலாம் அப்படிங்கிற அந்த மெத்தன போக்கோடு நீங்கள் மக்களை புறக்கணித்து செய்யக்கூடியதெல்லாம் இனி நடக்காது. இளைஞர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார். சாதியையும் மதத்தையும் வச்சு கேடுகட்ட அரசியல், பிற்போக்கான பாசிச அரசியல்லாம் இனிமேல் எடுபடாது, அதெல்லாம் சவாலை சந்திக்கும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு இந்த சிஜேபி வந்திருக்கு. சிஜேபி, நான் நினைக்கிறேன், இன்றைய ஆட்சியாளர்களுக்கு, பொதுவாக அரசியலாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது என்று கருதுகிறேன். எனவே நிச்சயமாக நல்ல சிந்தனை உள்ளவர்கள், இளைஞர்கள் மீது, அவர்களுடைய எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களெல்லாம் நிச்சயமாக ஆதரிக்க வேண்டும். எனவே அவர்கள் எப்படி செல்கிறார்கள்? அவர்கள் வன்முறையில் இறங்கிவிடக்கூடாது. அறவழியிலே தங்களுடைய பிரச்சனை, சட்டத்திற்கு உட்பட்டு தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் வளர வேண்டும். களத்தில் எப்படி பணியாற்றப் போகிறார்கள் என்று தெரியாது. இருந்தாலும் நாம் இந்த இளைஞர்களினுடைய சீற்றத்தை, நாம் இந்த இளைஞர்களினுடைய கோபத்தை, கொந்தளிப்பை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவர்களுக்கு நியாயமான பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோம். எனவே ஆட்சியாளர்களே, உங்களுடைய ஊழல் நிர்வாகத்தை எல்லாம் தள்ளி வச்சு ஒரு வெளிப்படையான மத ஜாதி பிளவுபடுத்தக்கூடிய பாசிச அரசியலை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு வெளிப்படையாக இந்த நாட்டு மக்களினுடைய மேம்பாட்டிற்காக, குறிப்பாக இளைஞர்களினுடைய எதிர்காலத்திற்காக, ஒளிமயமான சிறந்த எதிர்காலத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்பதற்கு அடையாள ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நாம் பார்க்கிறோம். அது ஒரு எச்சரிக்கை.
புரிந்து கொள்ளுங்கள் ஆட்சியாளர்களே. இப்போ விழிப்புணர்வு, மக்கள் விழிப்புணர்வு அடைய தொடங்கிட்டாலே நாட்டில் மாற்றங்கள் வந்துடும். தொடர்ந்து நான் பேசிட்டு வர்றேன். இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றங்கள், சட்டமன்றங்கள், இந்த நாட்டினுடைய நிர்வாக அங்கம், நிர்வாகத்துறை, இந்த நாட்டினுடைய நீதித்துறை, இந்த நாட்டில் செயல்பட்டு வரும் ஊடகங்கள், இவை அத்தனையும் காட்டிலும் பணம் பொருந்தியவர்கள், வலிமையானவர்கள் மக்கள்தான். ஏன்னா மக்களுக்கிட்டே தான் இவங்களுக்கு அதிகாரம் போகுது. இந்த அமைப்புகள் மக்களுக்கு நியாயங்களை வழங்கவில்லை, நீதிகளை சரியாக வழங்கவில்லை என்று சொன்னால் மக்கள் விழிப்புணர்வு இல்லாத காலம் வரைக்கும் இந்த அமைப்புகள் செயல்பட முடியும். மக்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்துவிடும் என்று நானே உங்களுக்கு என்னுடைய கடைசி தரியில் கண்டாங்கி சேலை என்ற புத்தகத்தில் நான் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் அதனுடைய 293வது பக்கத்தில் நானே சொல்லியிருக்கிறேன், ஜனநாயகத்தில் அரசின் அங்கங்களான நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள், நிர்வாகம், நீதித்துறை மற்றும் 4ஆம் தூணான ஊடகம் போன்றவற்றை காட்டிலும் குடிமக்களே மேலானவர்கள். அவர்களிடமிருந்தே அதிகாரம் ஊற்றெடுக்கிறது. இந்த குடிமக்கள் தங்கள் உரிமைகள் குறித்து விழித்து கொள்கிற போது அவர்களுக்கு எதிரான அநீதிகள் அனைத்திற்கும் விடை கிடைக்கும். திட்டமிடப்பட்டு அநீதி அடித்தளத்தில் ஊடகங்களால் வரையப்பட்ட அதிகார ஆளுமைகளின், ஆட்சியாளர்களின் உள்ளீடற்ற உருவகங்கள், பெரிதாக்கப்பட்ட பிம்பங்கள், கட்டமைக்கப்பட்ட கருத்தாக்கங்கள் அனைத்துமே அப்போது ஒன்றுமில்லாமல் உடைந்து சிதறும். இப்படி நான் குறிப்பிட்டிருக்கேன். இது படித்தவங்களுக்கு, இதை பார்த்தவங்களுக்கு தெரியும். எனவே நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை மக்களிடமிருந்தே பெறுகின்றன. எனவே மக்கள் இப்பொழுது விழித்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் இன்றைக்கு இந்த சிஜேபி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அது ஒரு எச்சரிக்கை, அபாயமணியாக ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு தங்களை திருத்திக் கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் ஒளிவு மறைவற்ற ஒரு நிர்வாகத்தை, சாதி மதங்களை கொண்டு பிளவுபடுத்தாத ஒரு அரசியலை, இந்த நாட்டின் இளைஞர்களை, அவர்களுடைய எதிர்காலத்தை, மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை, இன்னும் சொல்லப்போனால் இந்த வேதனையினுடைய விளிம்பில், இந்த கோபத்தினுடைய உச்சத்திலே இந்த நாட்டினுடைய வெகுமக்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய காலம் நெருங்கி வருகிறது என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனவே இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இணையதள கட்சியான பல கோடி இளைஞர்கள் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடக்கம், அதனுடைய தோற்றம் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் மிகச்சரியாக நீதியோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சர்ச்சை ஒன்று புதுசாக ஓடின்னு இருக்கு. அதாவது அரசியல் நிகழ்ச்சி, குறிப்பாக நம் கவர்னர் கலந்து கொள்ளும் எந்த நிகழ்ச்சியிலும் வந்தே மாதரங்கிற பாட்டு தான் முதல்ல பாடணும், அதுக்கப்புறம் தான் மிச்ச பாட்டெல்லாம் பாடணும்னு சொல்லி அதை மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பொதுவாக முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற பாடல்கள் இசைக்கப்படும், பாடப்படும். இந்த மாதிரி பண்ணுறதுனால மக்களுடைய உணர்வு அவங்க மதிக்கலை. மக்கள் கொஞ்சம் அரசாங்கத்தின் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்னு மக்களுடைய விருப்பம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அரசு இதை நிறைவேற்றுமா? உங்கள் கருத்து என்ன? ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் உண்மைதான். நேற்று நடந்த திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையினுடைய விரிவாக்கத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அந்த அமைச்சருடைய பதவியேற்பு விழா, அந்த பதவியேற்பு நிகழ்வு அது ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. அப்பொழுது இந்த தமிழ்தாய் வாழ்த்து அதனுடைய தொடக்க நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் வந்தே மாதரம் பாடப்பட்டதை தான் குறிப்பிடுறீங்க. அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. நாங்கள் சொல்கிறோம், மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், தமிழர்கள் தமிழ் மொழியை
பிற மக்கள் பேசக்கூடிய அந்த மொழியை மொழியாக கருதுவார்கள், கருத்துக்களை கடத்தக்கூடிய கருவியாக கருதுவார்கள். தமிழர்களாகிய நாங்கள் அதை தாயாக கருதுகிறோம், எங்கள் உயிராக உயிருக்கு மேலாக கருதுகிறோம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், எங்கள் மொழிக்கு, தமிழ் மொழிக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய இழிவை தமிழர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இதை இன்றைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். அதை மிகச்சரியாக இந்த தமிழ் வாழ்த்துத்தான் அங்கே முதலாவதாக இடம்பெற வேண்டும். எனவே எதிர்காலத்தில் இது குறித்து தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் கூடுதலாக கவனத்திலே கொள்ள வேண்டும். காரணம், இது உணர்ச்சிகரமான ஒரு பிரச்சனை. தமிழர்கள் தங்களுடைய மொழியை தங்கள் உயிருக்கு இணையாக கருதக்கூடிய அந்த மொழிக்கு இழிவுபடுத்துவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே எதிர்காலத்தில் இது போன்ற அந்த தமிழை பின்னுக்கு தள்ளக்கூடிய அந்த நிகழ்வு நடக்காது என்று நாம் நம்புவோம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.